பகல்காம் தாக்குதல், உயிரிழந்தவர்களுக்கு விஸ்வ இந்து பரிஷத் மோர்ச்சா தீப வழிபாடு. ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாநாட்டில் உள்ள பகல்காம் பகுதியில் நேற்று நடந்த பயங்கரவாத தாக்குதலால் இறந்த அப்பாவி பொதுமக்களுக்கு கோவை மாவட்டம் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் ரத்னபுரி பகுதியில் உள்ள ரத்ன விநாயகர் கோவிலில் மோட்ச தீப வழிபாடு நடத்தப்பட்டது. நீ இந்துவா, ஒட்டு வச்சு கும்பிடுறியா, நீ ராமரை கும்பிடுறியா, விநாயகர் கும்பிடுறியா, மாரியத்தாவை கும்பிடுறியா, பெருமாளை கும்பிடுறியா, நீ இந்துவா நீ வாழக்கூடாது, நீ காபி அப்படின்னா. காபின்னு என்ன? இஸ்லாத்துக்கு எதிரானவன். அவனை எல்லாம் சொல்லணும்னு சொல்லி அதுல அம்மா பார்த்துட்டு இந்த போட்டோ இருக்கிறம்மா, இவங்க மேரேஜ் ஆகி 10 நாள் கழிச்சு காஷ்மீர் டூர் போயிருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும். அந்த அம்மா அவங்க சொல்லி எண்ணெய் சுட்டு கொண்டு எண்ணெயா விடுறது நீ பார்க்கணும், புருஷன் கண்ணையில சாகிறத பார்க்கணும்னு சொல்லி அந்த அம்மா முன்னாடியே புருஷன் சுட்டுட்டு அந்த லேடிஸ் எல்லாம் விட்டு குழந்தைகளை விட்டு ஜென்ஸை பூரா சுட்டு கொண்டு வந்து போயிட்டாங்க. 28 பேர் அப்படி இறந்துருக்காங்க பாகிஸ்தானுடைய தூண்டுதல்னால. இப்ப இந்த சூழ்நிலையில எதுனா நம்ம அந்த ஒற்றுமை இல்லாத காரணத்தினாலதான் நம்மகிட்ட பிரிச்சாலும் நம்ம கொண்டுட்டு இருக்காங்க பயங்கரவாதி எல்லாம்.